டிப்ரெஷன் அதாவது மனசோர்வு அப்படின்னா என்ன, இது எதனால் ஏற்படுது, இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதுக்கு என்ன தீர்வுகள், அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். முதல் விஷயம் மனசோர்வுன்ற நிலையை தான் நம்ம டிப்ரெஷன் ஈக்குவேட் பண்றோங்க. இதோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மனதளவுல பர்சிஸ்டன்ட், அதாவது நீண்ட காலமா ஒரு கவலையான எண்ணங்களோட இருக்கிறது. அதாவது இது 2 வாரத்துக்கு மேல இருக்கும் போது அந்த டைம்ல அதை நம்ம மனசோர்வு அப்படின்னு சொல்லலாம். எதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறது, அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல ஆன்ஹிடோனியா அப்படின்னு சொல்றோங்க. முன்னாடி பிடிச்ச மாதிரி இருந்த விஷயங்கள்ல இப்போ ஒரு பெரிய அளவுக்கு நாட்டமே இல்லாம இருக்கிறது. அதே போல தூக்கத்துல பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம், பசி எடுக்கிறதுலயும் பிரச்சனைகள் ஏற்படலாம். எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது சிலருக்கு தற்கொலை எண்ணங்கள் போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். நெகட்டிவான தாட்ஸ் கிரானிக்கா இருந்துட்டே இருக்கிறது, எதை எடுத்தாலும் ஒரு ஹோப்பே இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸோட இந்த டிப்ரெஷன்ன்றது பிரசன்ட் ஆகலாம். டிப்ரெஷனுக்கு கண்டிப்பா வெளியில இருந்து ஒரு காரணம் இருந்தாதான் இந்த மனசோர்வு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. காரணத்தோடையும் ஏற்படலாம், எந்த காரணமும் இல்லாமையும் டிப்ரெஷன் ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியுது. மெயின் ரீசன் என்னன்னா, இந்த மூளை அளவுல இருக்கக்கூடிய செரோட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்குங்க, அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவுல மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மனசோர்வுன்ற நிலையை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க, அதாவது மைல்ட்ல இருந்து சிவியாரிட்டி பேசிஸ்ல சிவியர் டிப்ரெஷன் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸோ மைல்டு கேசஸா இருக்கு, ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது மைல்டு லெவல்ல இருக்குன்றப்போ நம்ம சைக்கோ தெரப்பின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது ஆலோசனை முறைகள் மூலமா சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கும் அகைன் ரெகுலர் செஷன்ஸ் தேவைப்படும். அதே டிப்ரெஷன் ஒரு மாடரேட் அண்ட் சிவியர் லெவலுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு மனநல மருத்துவரோட உதவி தேவைப்படும். அதே போல மாத்திரைகளோட உதவியும் தேவைப்படுறத பார்க்க முடியுது. அலாங் வித் தட் மெடிகேஷன்ஸ் நம்ம கொஞ்சம் சைக்கோ தெரப்பி, அதாவது ஆலோசனைகள் கொடுக்கும்போது டிப்ரெஷன்ல இருந்து மக்கள் வெளியில வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மனசோர்வு போன்ற சிம்டம்ஸ் உங்களுக்கோ இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏர்லியா இதை டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ட்ரீட் பண்றதும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.